ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான மட்டன் பிரெயின் ஃப்ரை எப்படி வீட்டிலையே ஈஸியாக டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே 4 மட்டன் பிரெயின் எடுத்துருக்கிறேன். மட்டன் பிரெயின் வாங்கும்போது எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா மட்டன் பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஸ்மெல்லு வராது. இப்போது நான் அந்த மட்டன் பிரெயினை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறமா இதில் ஒரு பிரெயினை 5 பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் மசாலா நல்லாவே பிடிக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வாங்குகிற மட்டன் பிரெயின் குட்டியாக இருந்துச்சுதுன்னா 3 பீசஸாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணதுக்கப்புறம் இது போல் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சு அதையுமே இது மேலே இது போல் ஊற்றி தனியாக வச்சுக்கோங்க. இது சூடாகட்டும். இது போல் நாம் பண்ணும்போது பிரெயினும் கொஞ்சமாக வேகும், கூடவே அந்த ஏதாச்சும் ஸ்மெல் லைட்டாக இருந்தால் கூட தெரியாது, அவ்வளோமே கிளியர் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம். பிறகு பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸாக 2 எடுத்துருக்கிறேன். இதை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூட ஒரு கடாயில் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கிறேன். கோகோனட் ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா கறி லீஃப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. ப்ளஸ் இது போல் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதையுமே பொடி பொடியாக கட் பண்ணி இது போல் ஆட் பண்ணுங்கள். இப்போது நல்லா வசக்குங்க, வேகட்டும். அதே நேரம் சால்ட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு போட்டு நல்லா இது போல் கிளறி விடுங்க. லைட்டாக வேகட்டும். நல்லா சால்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த பச்சை மிளகாய் கூட வேகட்டும். அதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா இது போல் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மீட் மசாலா எடுத்துக்கோங்க. கூட ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறமா இது போல் ஒரு டீஸ்பூனில் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. கோரியாண்டர் பவுடர். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மசாலா பச்சை வாசம் போகட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போல் மசாலா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா மட்டன் பிரெயின், அதை தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டு அந்த பிரெயினை இது போல் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த பிரெயின் ஒரு பீஸ்லையும் அந்த மசாலா பிடிக்கிறது போல் கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டாதீங்க, அப்புறமா பிரெயின் உடஞ்சி போயிடும். ஸோ மெதுவாக கேர்ஃபுல்லாக அந்த மசாலாலாம் பிரெயினில் பிடிக்கிறது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க, வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், இது போல் தான் இருக்கும். இனி ஒரு பீஸாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு திருப்பியுமே 5 மினிட்ஸ் வேகட்டும், மூடி விட்டுருங்க. திருப்பியும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் சூப்பராக மட்டன் பிரெயின் ஃப்ரை ரெடி ஆகிருக்கும். டேஸ்டியான ஹெல்த்தியான ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட்லேயே வீட்டிலையே சிம்பிளாக சூப்பராக மட்டன் பிரெயின் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது யார் வேணும்னாலும் பண்ணலாங்க, அவ்வளோ ஈஸி தான், சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இந்த மட்டன் பிரெயின் ஃப்ரையை இது போல் கறி லீஃப், அப்புறமா கொஞ்சோண்டு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூடவே டொமேட்டோ போட்டு டாப்பிங் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக அந்த பிரெயின் ஃப்ரை கூட இந்த ஆனியனும் ப்ளஸ் அந்த டொமேட்டோவும் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ், விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் வாங்குறது போல் வீட்டிலையே சிம்பிளாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணுறது எவ்வளோ நல்லது இல்லையா? கூட வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.